பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷகுமாரன் அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு இங்க சொல்றாங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை தூய்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். என்ன தொடர்ந்து வசனமா வாசிச்சுட்டு போறேன்னு நினைக்கலாம். இப்ப நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாம் முதல்ல பார்த்த வசனங்களுக்கு ஒத்த வசனங்கள். இது மாதிரி பல வசனங்கள் வேதத்துல இருக்கு. ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஜோடி இருக்கவே செய்யும். அப்படிதான் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். சரி, கெட்டு போனது என்ன, இழந்து போனது என்ன? இது ஏதேன்ல உள்ள அந்த தோட்டத்திலே நடந்த விஷயம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கெட்டு போனது என்ன, கெட்டு போச்சு அப்படின்னு. கெட்டு போனது ஆத்துமா கெட்டு போச்சு. இந்த சர்ப்பம் உள்ள வந்து அந்த ஆத்துமாவை கெடுக்கிறதற்கு முன்பாக வரைக்கும் அந்த ஆத்துமா ஜீவனோடு இருந்துச்சு. அந்த ஆத்துமாவிற்கு மரணம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த மாம்சத்திற்கே மரணம் இல்லை. அப்படிதான் ஆண்டவர் நம்மை படைத்திருந்தார். எப்போ இந்த சர்ப்பம் உள்ள வந்து ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்லுச்சோ, அதை நம்ம எப்ப நம்முடைய முன்னாள் தாய் ஏற்றுக்கொண்டாலோ அப்போவே தாயை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை தகப்பனிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தான். அந்த நேரமே நாம அந்த மாம்ச பிரகாரமான மரணத்தையும் சந்தித்தோம், ஆவிக்குரிய மரணத்தையும் சந்தித்தோம். அதான் ஆத்துமாவை இழந்து போனோம். எதனால ஆத்துமாவை இழந்து போனோம்? ஆண்டவர் நமக்காக ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதை கொடுத்து, இதில் உள்ள அனைத்தையும் நீங்க புசிங்க, நான் இதை ஒன்றை மாத்திரம் நான் விலக்கி வச்சிருக்கிறேன், இதை மட்டும் நீங்க புசிக்காதீங்க, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காதீங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அப்படின்றது ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மையை மாத்திரமே செய்யக்கூடியவர். அவரிடத்துல தீமையே கிடையாது. அவர் நன்மையே உருவானவர். அதனால இது வேண்டாம், அதை நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு பக்கத்துல ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. ஆனா ஜீவ விருட்சம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்ற டெஃபினேஷன்லாம் கொடுக்கல. கவிதை நயமாலாம் அதை பத்தி இங்க எழுதப்படலை. அதனாலதான் ஏவாளுக்கு அந்த விருட்சம், அந்த ஜீவ விருட்ச கனி கண்களுக்கு புலப்படலை. ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி கவர்ச்சிகரமா, ஈர்க்கக்கூடியதா, வசீகரமா, பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு, கவரக்கூடியதா இருந்தது. இது முதல் விஷயம். ஆண்டவர் சொல்லி இருந்தும் கூட கவரக்கூடியதா இருந்தது. அடுத்தபடியா சர்ப்பத்தை உள்ள
அலோ பண்ணது. சர்ப்பம் சொல்லும் பொழுது, சர்ப்பம்ங்கிறது சாத்தான். சர்ப்பத்தின் மூலமா சொல்லும் பொழுது ஏவாள் சொல்லியிருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நாங்க சாப்பிட மாட்டோம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சர்ப்பம் எப்பொழுதுமே வேற ஒரு விதமாக தான் நம்மளை அப்ரோச் பண்ணுவான். எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணால் நாம் விழுவோன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதான் அவன் கேட்குறான், என்ன சொன்னார் ஆண்டவர் உங்கள்கிட்ட? ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாரா? அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இல்லை இல்லை நீங்கள் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படியெல்லாம் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னா. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மரித்து போவீங்கன்னு சொன்னார். அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்க, மரித்தெல்லாம் போக மாட்டீங்க. அடுத்து என்ன நடந்தது? ஏவாள் அந்த கனியை பறித்து சாப்பிட்டது மாத்திரமில்லை, ஆதாமுக்கு கொண்டு போய் சேர்த்து அவனும் சாப்பிட்டான். சரி, ஏவாள் தான் விழுந்துட்டா, ஆதாமாவது அங்கே நிலைப்பாட்டோட இருந்தானா? இல்லை. ஆதாமும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு 2 பேரும் விழுந்து போயிட்டான். அங்க ஆத்துமாவை இழந்துட்டாங்க. பாவம் உள்ள வந்துருச்சு. அதைத்தான் ரட்சிக்க இயேசு வந்தார் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. எழுந்து போனது அதுதான். ஆமா, நமக்கு நித்திய ஜீவ காலம் நம்ம நல்ல சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க. உலக பிரகாரமா, மாம்ச பிரகாரமா. அடுத்து ஆத்துமாவை இழந்து போனாங்க. எப்பொழுதும் ஆண்டவரோடையே சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில பார்ப்பார். அங்கே உலாவி கொண்டிருப்பார். எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பார், நம்ம கூடவே பேசிக்கிட்டு இருப்பார். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதை இழந்து போயிட்டாங்க. சரி, இதோட முடிஞ்சிடுச்சா? சரி, இழந்துட்டாங்க, எல்லாம் விட்டாங்க, சரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் தண்டிச்சு அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாரு, அதோட முடிஞ்சிச்சான்னா இல்லை. அது பின்தொடருது. பாவம் பின்தொடருது. ஏன்னா சர்ப்பம் தொடர்ந்து தொடர்ந்து பலவிதமான வழியில நம்மளை பாவத்தின் வழியாக பின்தொடர செய்து கொண்டே இருக்கிறான். இதற்கப்புறம் என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தாங்க, எதுலையும் அந்த பாவத்தை ரட்சிக்கவே முடியல. இப்பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில சர்ப்பத்தை போன்ற அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்து நம்மை ஆத்தும இழப்புக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய மரணத்திற்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல கவனமா இருக்கணும். அப்ப அந்த இழப்புக்காகத்தான், அந்த ஆத்துமாக்களை மீட்டெடுக்கணுங்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும்படியாக, இழந்ததை மீட்கும்படியாக, இழந்த ஜீவனை மீட்கும்படியாக, இழந்த ஆத்துமாவை மீட்கும்படியாக, இழந்த பரிசுத்தத்தை மீட்கும்படியாக அவர் வந்தார். அவர் வந்தார், மீட்டெடுத்து அவர் இன்னைக்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் மறுபடியும் நாம் அதை இழந்திருக்கிறோம். இழந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இழந்து போனதை ரட்சிக்கிறது அவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அதனால நாம் அதை இழக்காம காத்து கொள்ள
நம்ம முதலாவது முயற்சி செய்யணும். பல விதங்கள்ல நாம நம்முடைய வாழ்க்கையில சர்ப்பத்த உள்ள உட்டுர்றோம். பலவிதமான விஷயங்கள சர்ப்பம் நமக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்குது. நம்மள குழப்பிக் கொண்டே இருக்குது. நம்மள திசை திருப்பிக் கொண்டே இருக்குது. நாம ஒரு வழிய நோக்கி போகும்போது வேறொரு வழிய காண்பித்து, நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து வழிமாற செய்து கொண்டிருக்கிறது. அதனால நாம உணரணும் முதலாவது. நம்முடைய வழி சரியான வழிதானா? கர்த்தர் காண்பிக்கிற வழியில தான் நடக்கிறோமா? இல்ல சாத்தான் காண்பிக்கிற வழியில நடக்கிறோமா? எந்த வழியில நடக்கிறோம்? எது கர்த்தருக்கு பிரியமானது? எது கர்த்தருக்கு அருவருப்பானது? கர்த்தருக்கு பிரியமானது ஜீவ விருட்சத்தின் கனி. கர்த்தருக்கு அருவருப்பானது நன்மை தீமை அறியத்தக்க கனி. நன்மை தீமை அறியத்தக்க கனியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோமானால் ஜீவ விருட்சத்தை இழந்து போயிடுவோம். அவர் மீட்டெடுத்துட்டார். திருப்பி அதை நாம மீட்டுக் கொள்ள வேண்டியது அவர் மூலமாக தான் மீட்டுக்கொள்ள முடியும். ஆனா நாம இழந்து போய் கொண்டிருக்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஏன்னா அது கவர்ச்சிகரமா இருக்கு. ஈர்க்கக்கூடியதா இருக்கு. பார்வைக்கு இன்பமா இருக்கு. அப்படிங்கும்போது அதை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கு. அதற்கு உதாரணங்கள் ஏகப்பட்டது சொல்லலாம். பல விஷயங்கள் நம்மளை கவரக்கூடியதா இருக்கிறது. நம்மை வசீகரிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்மை தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. இது எல்லாவற்றிலிருந்தும் நாம விடுவித்துக் கொள்ளணும். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை விலக்கி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியா நம்முடைய பயணத்தை தொடரணும். அப்பதான் நாம ஆத்துமாவை இழந்து போகாதபடி ஆவிக்குரிய மரணத்தை காணாதபடி ஜீவ வாழ்வை பெற முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.